ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கோவிலுக்கு போகும்போது நமக்கு பிரசாதமாக புளியோதரை கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு, இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்குன்னு நம்ம போய் கியூவில் நின்று வாங்கி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குது. அதை ரெடி பண்ணிட்டு தான் இந்த நம்ம கோவில் புளியோதரை செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறேன். அப்போ தான் இதில் இருக்கிற மண் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் க்ளீன் ஆயிரும். நாம் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக அப்படியே தேய்ச்சி விட்டு கழுவி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாம் ஒரு சீக்ரெட் மசாலா சொன்னோம் இல்லையா, அதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் அதுவும் சேர்க்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 மிளகா காம்போடு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. மிளகா காம்பை பிச்சுட்டு போடக்கூடாது. அப்போ அதில் இருக்கிற விதை சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் இந்த காம்போடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அதை உடச்சி போட்டுடலாம். இதில் நாம் எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். ஸ்டவ்வில் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு நான் ஒரு ஃபில்டர் வச்சு இன்றைக்கி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி கரைச்சி எடுப்பீங்களோ அது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணுறப்போ புளி மேலே இருக்கிற அந்த ஓடு எல்லாமே நல்லா க்ளீன் ஆகி ஃபில்டர் ஆயிரும். அப்போ சின்ன குழந்தைங்க கூட இதை சாப்பிடலாம். அதனால தான் நான் ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மசாலாவில் அந்த மிளகாவில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மசாலாவை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப கோஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டு இதுவும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த புளி கரைசல் நல்லா கொதி வரப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவில் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நாம் சேர்த்துருக்கிற இந்த மசாலா தான் இந்த கோவில் புளியோதரைக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். அடுத்த சீக்ரெட், நம்ம சேர்க்குற இந்த வெல்லம் இந்த புளியோதரைக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டையும் இந்த புளிப்போடு சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ இதில் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க புளி காய்ச்சலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
மிக்ஸ் பண்ணுறப்போ சாதம் உடையாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே நாம் செஞ்சு வச்சுருக்கிற இந்த மசாலா பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்ன தான் வீட்டில் புளியோதரை செஞ்சாலும் கோயிலில் வாங்கி சாப்பிட்ட அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லையேன்னு கவலைப்பட்டவங்க இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த கவலைப்பட மாட்டீங்க. இது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நான் எடுத்து வச்சுருக்க எல்லா ரைஸையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் மேலே நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ண வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நமக்கு கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye.